Hi everyone, welcome to Siksha class. ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஆர்பி யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களா இருக்கட்டும், பிஜிடிஆர்பி ஆர் பிஇஓ ரிலேட்டடாக இந்த காலேஜில் படிச்சிருக்கேன், நான் பிஇஓ எக்ஸாம் எழுதலாமா, ஸோ am I eligible for UGTRB, am I eligible for PGTRB, ஸோ என்னோட டிகிரி ஈக்குவலண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வேற ஏதோ ஒரு விஷயம் அப்ளைட் தமிழ் மாதிரி படித்தவங்க பிஏ தமிழுக்கு ஈக்குவலா, ஸோ இந்த மாதிரியான நிறைய queries கேட்டிருந்தீங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான வீடியோ தான். சரிங்களா சரிங்களா எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ அதில் இருக்க சில எக்ஸப்ஷனான கேஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா நீங்க எந்த காலேஜ்ல படிச்சாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஇஓ, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பயன்முறை தமிழ், பிஏ பயன்முறை தமிழ், டிடிஇ படிச்சவங்க யூ ஆர் நாட் ஈக்குவலன் டு பிஏ தமிழ். அதாவது பிஏ தமிழ் லிட்ரேச்சர் உங்க ஈக்குவலன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பிஇஓ, யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 8th காலம்ல இருக்கு பாருங்க, பிஏ ஃபங்க்ஷனல் தமிழ். சரிங்களா? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க தே ஆர் நாட் ஆல்சோ ஈக்குவலன் டு தமிழ். பிஏ தமிழுக்கு அவங்களுமே ஈக்குவலன் கிடையாது. மேம் இப்போ எதுக்கு இந்த ஒரு ஈக்குவலன் நாட் ஈக்குவலன் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஏ தமிழ் கரெக்டா பிஏ தமிழ் மட்டும் படிச்சவங்க தான் ஈக்குவலன் சொல்றாங்க, மத்த எல்லாரும் நாட் ஈக்குவலன்ட்னு சொல்லல. ஸோ அதுலயுமே பாருங்க, இந்த புலவர் பட்டயம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க எல்லாம் ஈக்குவல் தான். சரிங்களா? அவங்க தே ஆர் ஈக்குவல் டு பிஏ தமிழ். பட் அதுல சில எக்ஸப்ஷன் கேசஸ் தான் இருக்கு. சில பேரை தான் நாட் ஈக்குவலன் டு பிஏ தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு இங்க எடுத்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, அண்ட் தமிழ்லயே இன்னொரு எக்ஸப்ஷன் கேஸ் பாருங்க, பிலிட், அதாவது டபுள் டிகிரி ப்ரோக்ராம். அதுல ஒரு இயர் டிஸ்டன்ஸ் மோட்ல படிச்சிருக்கீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சவங்க தே ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல். சரிங்களா? தே ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு பிஏ தமிழ். சரிங்களா? அவங்களுமே பிஏ தமிழுக்கு ஈக்குவல் கிடையாது. அண்ட் அதே மாதிரி பிஏ தமிழ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மனோன்மணியம் சுந்தரார் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களும் தே ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவலன்ட். சரிங்களா? பிஏ தமிழுக்கு அவங்க ஈக்குவல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பிஇஓ எக்ஸாமோ யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி கொண்டு போக எழுத முடியாது. அண்ட் பிஏ தமிழ் வித் எக்கனாமிக்ஸ் ரெண்டையும் ஒரு டிகிரியா படிச்சவங்க இந்த யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் அவினாஷி லிங்கம் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களும் தே ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவலன் டு பிஏ தமிழ். சரிங்களா? இங்க ஈக்குவலண்டா நாட் ஈக்குவலண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஈக்குவலண்டா நாட் ஈக்குவலண்டா. அதுல உங்க காலேஜஸ் இருந்தாலும் நீங்க அப்படியே ஜோரா செக் பண்ணிட்டே வரலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, பிஏ தமிழ் லிட்ரேச்சர் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அழகப்பா யூனிவர்சிட்டியில படிச்சவங்களும் தே ஆர் நாட் ஈக்குவல் டு பிஏ தமிழ். சரிங்களா? அதே மாதிரி பிஏ தமிழ், பிஏ ஃபங்க்ஷனல் தமிழ் டிகிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சவங்களும் தே ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவலன் டு பிஏ தமிழ். சரிங்களா? ரைட். சில எக்ஸப்ஷன் கேசஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், மத்த எல்லாருமே ஈக்குவல் தான். மத்த எல்லா பிஏ தமிழ் படிச்சவங்களும் யூ ஆர் ஈக்குவல், யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் யுவர் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஇஓ. என்னெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸோ அந்த எக்ஸப்ஷனல் கேஸை மட்டும் தான் உங்களுக்கு இங்க நான் நோட்டிஃபை பண்றேன். மீன்வைல் நீங்க உங்க சப்ஜெக்டை நீங்க பார்க்கணும், ஸ்க்ரோல் பண்ணும்போது பாக்குறீங்கனாலும் பாருங்க. சரிங்களா? பிலிட் தமிழ் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தே ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு பிஏ தமிழ். பிஏ தமிழுக்கு அவங்க ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ பிஏ தமிழுக்கு பார்த்துட்டோம். அண்ட் பிஏ தமிழ் ஆல்ரெடி யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க பிஏ தமிழுக்கு உண்டான கோர்சஸ் சிக்ஷா கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, யூ கேன் கான்டாக்ட் அண்ட் யூ கேன் நோ பட் கோர்சஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சு நீங்க கோர்சஸ்ல சேர்ந்துக்கலாம். சரிங்களா? தமிழுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு இங்கிலீஷ்ல எதெல்லாம் ஈக்குவலண்ட் இல்ல அப்படின்னு பார்க்கலாம். பிஏ ஸ்பெஷல் இங்கிலீஷ்னு ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கண்டக்ட் அந்த கொடுக்குற ப்ரோக்ராம் தே ஆர் நாட் ஈக்குவல் டு பிஏ இங்கிலீஷ். அவங்களோட ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எழுத முடியாது. அதே மாதிரி சேம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இருந்து பிஏ காமர்ஸ் இங்கிலீஷ், பிஏ காமர்ஸ் இங்கிலீஷ் அதுவுமே நாட் ஈக்குவலன் டு பிஏ இங்கிலீஷ். சரிங்களா? அண்ட் இதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நிறைய சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. அண்ட் பிஏ ஓரியன்டல் கல்ச்சர், அது அவங்களுமே நாட் ஈக்குவல் டு பிஏ இங்கிலீஷ். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்
நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. இங்கிலீஷ்லயுமே நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. நாட் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இருக்கு. மத்த எல்லாருமே பாரதியார் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சவங்களா இருக்கட்டும், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஒகேஷனல்ல படிச்சவங்களா இருக்கும், பாரதிதாசன்ல யூ ஆர் ஆல் ஈக்குவல். சரிங்களா, யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பிஏ இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சவங்க இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ இங்கிலீஷ். உங்களோட ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் பிஏ இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உங்களால எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. சரிங்களா. அதே மாதிரி கொடைக்கானல் கிறிஸ்டின் காலேஜ் அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பிஏ இங்கிலீஷ் வித் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் படிச்சவங்க யூ ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவலன்ட் டு பிஏ இங்கிலீஷ். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் எத்ராஜ் ஃபார் உமன் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி டு மெட்ராஸ். ஸோ இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் வித் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் படிச்சிருக்கீங்க. சரிங்களா. ஸோ யூ ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு பிஏ இங்கிலீஷ். நீங்களுமே பிஏ இங்கிலீஷ்க்கு ஈக்குவல் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, பிஏ இங்கிலீஷ் டபுள் டிகிரி ப்ரோக்ராம் டியூரேஷன் 1 year டிஸ்டன்ஸ் மோட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஏ இங்கிலீஷ். சரிங்களா, நீங்க நாட் ஈக்குவல். சரிங்களா, யூ ஆர் நாட் ஈக்குவல் ஃபார் எக்ஸாக்ட் பிஏ இங்கிலீஷ்க்கு நீங்க ஈக்குவல் கிடையாது. பட் அதே மாதிரி இங்க பாருங்க, பிஏ இங்கிலீஷ் வித் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல 3 year ப்ரோக்ராம படிச்சுப்பீங்க. நீங்க வந்து ஈக்குவல் தான். சரிங்களா, ரைட். ஸோ அந்த டிகிரியோட விஷயத்தை பார்த்துக்கோங்க. பிஏ இங்கிலீஷ்லயே சில பேர் பிஏ இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருப்பீங்க, பிஏ இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ் வொகேஷனல் இருக்கீங்க. ஸோ அந்த டிகிரிக்கு பின்னாடி வெறும் பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள்ங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கேசஸ் பத்தி மட்டும் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு காலேஜ்ல எந்த காலேஜ்லயா இருந்தாலும் பிஏ இங்கிலீஷ் படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிகிரி உங்ககிட்ட இருக்கு, பிஎட் படிச்சு முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஇஓ, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூஜிடிஆர்பி. சரிங்களா. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். எம்ஏ எம்எட் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஜிடிஆர்பி. பட் அந்த பிஏ இங்கிலீஷோட சேர்த்து சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இங்கிலீஷ் வித் ஒகேஷனல் 3 year ப்ரோக்ராம், இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படி இருக்கு பாத்தீங்களா. அதுலலாம் எது ஈக்குவலன்ட் நாட் ஈக்குவலன்ட் அந்த விஷயத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் தெளிவா சொல்லிக்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பிஏ ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டி யூ ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு பிஏ இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்லயும் நிறைய ஸ்பெஷல் கேசஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதர் தென் மற்ற எல்லாருமே நீங்க ஈக்குவல் தான். சரிங்களா, வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம்ஸ் எக்ஸப்ட் தி ஸ்பெஷல் கேசஸ். பிஏ சோசியாலஜி, பிசியாலஜி, இங்கிலீஷ். So you are not equal to BA English and BA History and English படிச்சவங்க கோவா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா you are not equivalent to BA English. சரிங்களா. அண்ட் அதே மாதிரி பிஏ ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதி, அங்க படிச்சவங்களும் you are not equal to BA English. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு பார்த்துட்டோம். ஸோ பிஏ இங்கிலீஷ்க்கும் யூஜிடிஆர்பி, பிஇஓ, பிஜிடிஆர்பியோட கோர்சஸ் எல்லாமே நம்மளோட சிக்ஷா கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் யூ கேன் ஜாயின் இன் த கிளாஸஸ். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிஎட் படிச்சவங்க யூ ஆர் ஆல் எலிஜிபிள். சரிங்களா, நீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். பிஇஓ, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாத்துக்கும். சரிங்களா, யூ ஆர் எலிஜிபிள். பிஜிடிஆர்பி அப்படின்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும், யூஜிடிஆர்பினா பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். பிஇஓ எக்ஸாம்க்கு வந்து நீங்க ஆல்ரெடி பிஇஓ ரிலேட்டடா ஒரு நல்ல ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் அந்த வீடியோ வந்து தெளிவா உங்களுக்கு ஆல்ரெடி சிக்ஷா கிளாஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பிஇஓ ரிலேட்டடான விஷயங்களை நீங்க அந்த வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யாரெல்லாம் இப்போ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே எலிஜிபிள். சரிங்களா, நீங்க எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் எக்ஸப்ட் சில பேர். சரிங்களா, எக்ஸப்ட் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் படிச்சவங்க யூ ஆர் நாட் எலிஜிபிள். சரிங்களா, யூ ஆர் நாட் ஈக்குவலன்ட் டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா, உங்க பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் அப்படின்ற ஒரு டிகிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்ற டிகிரிக்கு ஈக்குவல் கிடையாது. சரிங்களா, அதுதான் இங்க எக்ஸாக்ட் மீனிங். சரிங்களா, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் மேக்ஸ்லயுமே எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸ்ல சில கம்மியான எக்ஸப்ஷன் கேசஸ் தான் இருக்கு. சரிங்களா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி பெரியார் யூனிவர்சிட்டியில வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா, உங்களோட டிகிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா, அதாவது பெரியார் யூனிவர்சிட்டியில பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிசிஏ படிச்சவங்க ஒன்லி பெரியார் யூனிவர்சிட்டி. சரிங்களா,
ரைட். அதே மாதிரி பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சரிங்களா, இந்த யூனிவர்சிட்டியில படிச்சவங்களும் உங்களோட பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு பிஎஸ்சி மேக்ஸ், சரிங்களா, யூ ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவலன்ட். அண்ட் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணும் வந்து சப்ஜெக்ட்ஸ் ஒரே இதாக படிச்சிருக்கீங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி, you are also not considered as a BSc Maths அப்படின்னு சொல்லிட்டு என்டையரா ஒரு டிகிரியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த சேர்ந்து படிச்ச அந்த கோர்ஸை வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி மேக்ஸ், சரிங்களா, மேக்ஸ் ஈக்குவலா எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா. அதர் தென் தட் எல்லாருமே மற்ற எல்லாருமே எக்ஸப்ஷனல் கேஸ்ல சொல்ற எல்லா தவிர மற்ற எல்லாருமே யூ ஆர் ஈக்குவல், சரிங்களா. இப்போ பிஎஸ்சி சயின்ஸ் பாருங்க, பிஎஸ்சி சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, அதுக்கு கீழே உங்களுக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கும்னா அந்த ஒரு கோர்ஸ்லயே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்றேன், மேத்ஸ் வந்திருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்கும். அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, சரிங்களா. அந்த பிஎஸ்சி சயின்ஸ் அப்படின்றது வந்து பிஎஸ்சி மேத்ஸுக்கு வந்து ஈக்குவலன் கிடையாது. இது வந்து மேங்களூர் யூனிவர்சிட்டி, சரிங்களா, மேங்களூர் யூனிவர்சிட்டியில இருக்கு. பிஎஸ்சி சயின்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி மேத்ஸ், அது வந்து மேங்களூர் யூனிவர்சிட்டியில, சரிங்களா. உங்களோட பிஎஸ்சி சயின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டிகிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸுக்கு வந்து உண்டான டிகிரியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்னதான் அதுல மேக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்தாலும் யூ ஆர் நாட் கன்சிடர் அஸ் அ ஹோல் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்டா உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, யூ ஆர் நாட் ஈக்குவலன்ட். அதே மாதிரி பிஎஸ்சி ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் சயின்ஸ், சரிங்களா, இது படிச்சவங்க அவினாஷி லிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அதுல படிச்சவங்க, இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன்ல படிச்சவங்க, யூ ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி மேக்ஸ், சரிங்களா. அதாவது பிஎஸ்சி ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க, சரிங்களா. அதுல மேக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, பிகாஸ் யூ ஆர் நாட் கன்சிடர் அஸ் அ ஈக்குவல் டு பிஎஸ்சி மேக்ஸ், சரிங்களா. மற்றபடி பிஎஸ்சி மேக்ஸ் வந்து அவினாஷி லிங்கம்லயே படிச்சீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் தான், சரிங்களா. பிஎஸ்சி மேக்ஸ் வந்து பிஎஸ்சி ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தான் யூ ஆர் நாட் எலிஜிபிள். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். சேம் காலேஜ்லயே பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் தனியா படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள், சரிங்களா. மேல இருக்கு பாருங்க, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் 1991 to 1994 பேட்ச். ஸோ அதுல வந்து படிச்சவங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா. 30th காலம்ல இருக்கு. அதே இது பாருங்க 33ல பாருங்க, பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் 2004 to 2005. ஸோ அந்த இதுல சேர்ந்தவங்க யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா. ஸோ அந்த இயர்ஸை கூட பார்த்துக்கோங்க, அதையுமே ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ் பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் படிச்சவங்க யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி மேக்ஸ், சரிங்களா. உங்களோட சப்ஜெக்ட் பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கொண்டு போக முடியாது. அது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில வந்து பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் படிச்சவங்க பிஎஸ்சி மேக்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது, சரிங்களா. ஸோ இதே மாதிரி மேக்ஸ்லயும் நிறைய எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ், ஸோ எல்லாரும் மேக்ஸ் கோர்ஸ் படிச்ச எல்லாரும் இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், சரிங்களா. யாருமே எலிஜிபிள் இல்லை, ஈக்குவலன்ட் இல்லைன்னு கிடையாது. சில எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த கோர்ஸை மட்டும் பார்க்காதீங்க, அந்த கோர்ஸ் எந்த காலேஜோ அதையும் சேர்த்து பாருங்க, சரிங்களா. ஸோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில கோர்ஸ் வந்து ஒரு காலேஜ் அந்த ஸ்பெசிபிக் காலேஜ்ல படிச்சா மட்டும் தான் நாட் ஈக்குவலன்ட் வந்திருக்கு, சரிங்களா. மற்ற காலேஜ்ல அதே கோர்ஸ் படிச்சிருந்தா ஈக்குவலன்ட் இருக்கு. ஸோ கோர்ஸ் காலேஜ் ஈக்குவலண்டா நாட் ஈக்குவலண்டா, ஸோ அப்படி தெளிவா பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதே மாதிரிதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா. இங்க பாருங்க, பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் வந்துட்டோம். இப்போ பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் is not equal to BSc physics, சரிங்களா. மற்ற பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்ச எல்லாரும், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்ச எல்லாரும் டிஆர்பியோட எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான், எக்ஸப்ட் திஸ் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், சரிங்களா. அதுல நீங்க பிசிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா படிச்சிருப்பீங்க, அதுக்காக நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவலும் கிடையாது. மற்ற எல்லாரும் ஈக்குவல் தான், சரிங்களா. பிஎஸ்சி அப்ளைடு பிசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்ச நீங்க எல்லாம் ஈக்குவல் தான், சரிங்களா. பாரதியார் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி பிசிக்ஸ் சிஏ, பிஎஸ்சி ஒகேஷனல் நீங்க எல்லாருமே ஈக்குவலன்ட் தான். ஒன்லி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் நீங்க மட்டும் பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது, சரிங்களா. ரைட், பிஎஸ்சி பிசிக்ஸ்லயும் நம்ம நிறைய சில எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஹியர் ஜென்ரலா பாருங்க, இந்த அப்ளைடு சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் எதுவுமே ஈக்குவலன்ட் கிடையாதுன்னே வந்து நம்ம நிறைய அப்ளைடு சயின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுல பாருங்க, அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு வந்தாலே தே ஆர் நாட் ஈக்குவலன்ட் டு பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு தான் இருக்கு, சரிங்களா. ஸோ
அப்ளைடு பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா மதுரை, சரிங்களா? பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு நீங்க ஈக்குவல் கிடையாது, யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பிசிக்ஸ். இது ஏன் அப்படி ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அப்ளைடு சயின்ஸ்ல பிசிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க வந்து பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவலன் கிடையாது, சரிங்களா? அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா காலேஜோட நேமும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்துருங்க, பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக் சயின்ஸ் பிஇஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லயே பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ் அண்ட் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் சயின்ஸ் இருக்கவங்களும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல படிச்சவங்க யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆர் எம்எஸ்சி பிசிக்ஸ், யூ ஆர் நாட் ஈக்குவல், சரிங்களா? நீங்க ஈக்குவல் கிடையாது, சரிங்களா? அப்ளைடு சயின்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் தனியா ஒரு பேச்சுலர் டிகிரியா எடுத்து படிச்சவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லயோ இல்ல தியாகராஜர் காலேஜ்லயோ எடுத்து படிச்சவங்க எல்லாம் பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவலன் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்கி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம்ஸ் எக்ஸப்ட் தி ஸ்பெஷல் கேசஸ். இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க, அந்த அந்த கோர்ஸுக்கு நேரா நாட் ஈக்குவல் இருக்கா, அவங்க மட்டும்தான் ஈக்குவலன்ட் கிடையாது, மத்த எல்லாருமே ஈக்குவல் தான், சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களா இருக்கட்டும், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சவங்களா இருக்கட்டும், யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பிசிக்ஸ். நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது, சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ பிசிக்ஸ்லயும் நிறைய நாட் ஈக்குவலன்ட் கேசஸ் வருது. உங்க காலேஜ் நேமோட பாத்துக்கோங்க. நான் சொல்றதை தவிர்த்து பாக்கி எல்லாருமே ஈக்குவல் தான், ரைட்? அதே மாதிரி பாருங்க, பிஎஸ்சி இன் பிசிக்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஎம்ஜி யாதவா உமன்ஸ் காலேஜ்ல வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பிசிக்ஸ், சரிங்களா? கோர்ஸ் பாருங்க, கோர்ஸோட நேம் ஃபுல்லா பாருங்க, வெறும் பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னு பார்க்காம பிஎஸ்சி பிசிக்ஸ் வித் ஐடி அதெல்லாம் சேர்த்து பாருங்க, அது எந்த காலேஜ் ஈக்குவலண்டா நாட் ஈக்குவலண்டா, சரிங்களா? இந்த 3 விஷயம் தான் நீங்க மெயினா பார்த்துட்டே வரணும், சரிங்களா? இப்ப பிசிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆல் த பிசிக்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம்ஸ் எக்ஸப்ட் தீஸ் ஸ்பெஷல் கேசஸ். பிஎஸ்சி சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, சரிங்களா? ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி சயின்ஸ்னு ஒரு டிகிரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி சயின்ஸ்னு ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க. அந்த பிஎஸ்சி சயின்ஸ்ல உங்களுக்கு மேத்ஸ் பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் யூ ஆர் நாட் ஹோல்சம்லி எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி பிசிக்ஸ், சரிங்களா? அதுல ஹோலா நீங்க பிசிக்ஸ் ஒரு டிகிரியா எடுத்து படிக்கல, பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்திருக்கு, அங்க வந்து நீங்க பிஎஸ்சி சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கல, சரிங்களா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில. ஸோ யூ ஆர் நாட் ஈக்குவல், சரிங்களா? அதே மாதிரி கீழே பாருங்க, பிஎஸ்சி ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் பிசிக்ஸ் அவிலாஷி லிங்கம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் and higher education for women deemed university. So in the special education and physics BSc special education and physics படிச்சவங்களும் you are not equal to BSc physics. நீங்க BSc physics க்கு ஈக்குவல் இல்ல. அதே மாதிரி சேம் அவினாஷிலேயே BSc special education and rehabilitation and physics இந்த கோர்ஸ் இந்த டிகிரி முடிச்சவங்களும் you are not wholesomely eligible for BSc physics. நீங்களும் BSc physics அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் ஆக மாட்டீங்க, சரிங்களா? யார் யாருன்னு பாத்துக்கோங்க, சரிங்களா? நாட் ஈக்குவலண்டா ஈக்குவலண்டா அப்படின்னு பாத்துக்கோங்க. அண்ட் இங்க பாருங்க, நிறைய அப்ளைடு சயின்ஸ் வந்து ஈக்குவல் இல்லைன்னு பார்த்தோம். அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில நீங்க பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஈக்குவல், சரிங்களா? அதனாலதான் நான் அந்த காலேஜோட நேமும் சேர்த்து பாருங்க. நிறைய அப்ளைடு சயின்ஸ் முன்னாடி என்ன பார்த்துட்டு வந்தோம், மேக்ஸ் பார்க்கும் போதெல்லாம் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். பட் இங்க பாருங்க, பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் பெரியார் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் கேண்டிடேட், நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும், சரிங்களா? எஸ், ஸோ காலேஜோட நேமும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. நான் அதையெல்லாம் சேர்த்து தான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எஸ், பிஎஸ்சி ஸ்பெஷல் பிசிக்ஸ் குஜராத் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களா இருக்கட்டும், பிஎஸ்சி பிசிக்ஸ் வித் மெயின் அண்ட் சப்சிடரிஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் சேர்த்து படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி பிசிக்ஸோட சேர்த்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிகட்ல, அண்ட் எம்எஸ்சி பிசிக்ஸ் 5 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல படிச்சவங்க நீங்க யாருமே வந்து பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு வந்து ஈக்குவலன் கிடையாது. கோர்ஸ் பாருங்க, காலேஜ் நேம பாருங்க, யூனிவர்சிட்டி நேம பாருங்க, ஈக்குவலண்டா நாட் ஈக்குவலண்டான்னு பாருங்க, சரிங்களா? பாக்கி இருக்க எல்லா பிசிக்ஸ் கேண்டிடேட் இந்த தமிழ்நாட்டுல எல்லா பிசிக்ஸ் கேண்டிடேட்டும் யூ ஆர் எலிஜிபிள் except these special cases. BSc Special Physics in Gujarat University, BSc Physics with main and subsidiaries Maths and Chemistry சேர்த்து படிச்சிருக்கீங்க, MSc Physics 5 integrated program Central University of Tamil Nadu படிச்சிருக்கீங்க அப்படின்னா you are not equivalent to BSc Physics, சரிங்களா?
ரைட். ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் தான் சொல்றோம். பாக்கி இருக்க எல்லா பிசிக்ஸ் கேண்டிடேட்டும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த பிஇஓ, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி. இன் கேஸ் ஆஃப் எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கும் நீங்க எலிஜிபிள். சரிங்களா? இங்க பாருங்க, பிஎஸ்சி டிகிரி வித் ஒன் மேஜர் ஃபேமிலி கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் செகண்ட் மேஜர் கெமிஸ்ட்ரி, அவினாஷி லிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ். அங்கே பிஎஸ்சி படிச்சிருக்கவங்க கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாது. பிசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸுக்கும் கோர்சஸ் வந்து சிக்ஷா கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் த நம்பர்ஸ், ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் கெட் த டீடைல்ஸ் ரிகார்டிங் தட். Right. So BSc degree with major, first major வந்து family and community service and second major chemistry எடுத்த அவினாஷி லிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு கெமிஸ்ட்ரி. ஏன்னா நீங்க செகண்ட் மேஜர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் மேஜர் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இல்லைங்களா, அதனால நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி. யா, இந்த நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இங்க பாருங்க, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி. சரிங்களா? எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் கன்சிடர் அஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரைட், 1 minute. ரைட். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா குவரிஸ் கேட்டிருந்தீங்க. சாரி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவரிஸ் கேட்டிருந்தீங்க. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க, ஸோ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஆல்ரெடி கன்சிடர்ட் அண்ட் நாட் ரெக்கமெண்டட் தி சேம் வியூஸ் ரிட்ரைட். சரிங்களா? ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் ஸோ தோஸ் ஹூ ஸ்டடிட் பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க நான் பயோகெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலன்ட் கிடையாதுங்க. அது எந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் யூஜிசியால ரெகக்னைஸ் பண்ண தமிழ்நாடுல இருக்க எந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில நீங்க பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கொரி யாரோ ரைஸ் பண்ணதுனால இந்த பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் நாட் ஈக்குவல். சரிங்களா? மறுபடியும் அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க, நாட் ஈக்குவல், ஆல்ரெடி கன்சிடர்ட் அண்ட் நாட் ரெக்கமெண்டட். சரிங்களா? த சேம் வியூஸ் ரிட்டையர்ட் அப்படின்னா அதே வியூ தான் இப்போ நாங்க சொல்றோம், யூ ஆர் நாட் ஈக்குவல். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, சேம் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாது. காலம் நம்பர் 9ல பாருங்க, காலம் நம்பர் 9 இங்க மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாதுங்க. அண்ட் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஸ்பெஷலைசேஷன் இன் மெடிசினல் கெமிஸ்ட்ரி ஹோலி கிராஸ் காலேஜ்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டடா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மெடிசினல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடையாது, கெமிஸ்ட்ரியோட சேர்த்து ஸ்பெஷலைசேஷன் இன் மெடிசினல் கெமிஸ்ட்ரி அந்த கோர்ஸ் படிச்சவங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இது தெரியல, நான் ஸ்பெஷலைசேஷன் கெமிஸ்ட்ரியா நார்மல் கெமிஸ்ட்ரி படிச்சேன்னு தெரியல அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்ல எடுத்து பாத்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும் வெறும் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் ஸ்பெஷலைசேஷன் மெடிசனல் கெமிஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரியோட ஃபுல் நேமையுமே உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஏன்னா சேர்ந்து படிக்கும் போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், நமக்கு அது நம்ம வந்து ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்புறம் தெரிய வரும். இல்லைன்னா சில பேருக்கு முன்னாடி அதோட அவேர்னஸ் இருந்திருக்கும். சரிங்களா? பட் சில பேருக்கு வந்து ஜென்ரலா நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா மேபி ஹோலி கிராஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால சொல்றேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மெடிசினல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சவங்க மட்டும் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரிங்க, வெறும் கெமிஸ்ட்ரியில அப்ளைடு கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இஸ் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சரிங்களா? வெறும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள். சரிங்களா? ஆனா பிஎஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. மற்றபடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் லேடிட்டோ காலேஜ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் தான். சரிங்களா? இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சில ஸ்பெஷல் கேஸ்
தான் அக்செப்ட் ஆகாம இருக்கு சரிங்களா. இந்த லேட்டோ காலேஜ்ல மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சரிங்களா, கெமிஸ்ட்ரி வித் இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க ஸ்பெஷலா. ஸோ நீங்க எல்லாருமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் சரிங்களா, நீங்கெல்லாம் பயப்பட தேவையில்லை சரிங்களா. ஸ்பெஷல் கேசஸ் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. 8th காலம்ல இருக்கு பாருங்க, நீங்களாம் எலிஜிபிள். சில கேசஸ் தான் அவங்க அக்செப்ட் பண்ணல சரிங்களா, அதை நாட் ஈக்குவலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் தான். ஸோ இந்த அப்ளைடு சயின்ஸ் நிறைய இடத்துல ரெக்ரெட்டும் நாட் ஈக்குவலன்ட்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவலும் கொடுத்துருக்காங்க, காலேஜ் நேமோட சேர்த்து பாருங்க சரிங்களா. பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. உங்களோட டிகிரி வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா கருதப்படவில்லை சரிங்களா. பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாது. மற்றபடி ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி அமெரிக்கன் காலேஜா இருக்கட்டும், லேடிட்டோ காலேஜ் படிச்சவங்களா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் தான் சரிங்களா. ரைட், ஸோ டோன்ட் பேனிக், நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான். சில ஸ்பெஷல் கேசஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டே வரேன் சரிங்களா. ஸோ பிஎஸ்சி ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அவினாஷிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன், அங்க படிச்சீங்கன்னா நீங்க ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சீரியல் நம்பர் 16ல பாருங்க சரிங்களா. ஸோ அந்த கோர்ஸ் பாருங்க, காலேஜ் நேம் பாருங்க. அண்ட் நானோ கெமிஸ்ட்ரி நானோ சயின்ஸ் படிச்சவங்க மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி ஓட அப்ளைடேட்டா இருந்த சாரா டக்கர் காலேஜ், ஸோ அங்க படிச்சவங்க யூ ஆர் ஆல் எலிஜிபிள், நீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் சரிங்களா. யூ ஆர் ஈக்குவலன்ட், பயப்பட வேண்டாம் சரிங்களா. பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சீங்க அப்படின்னா, ஸோ இந்த பயோ கெமிஸ்ட்ரி வந்து மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி ஈக்குவலன்ட் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, நாட் ஈக்குவல் சரியா. பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சீங்களா இருக்கட்டும் சரிங்களா, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் யூஜிசியால ரெக்கமெண்ட் பண்ண எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் கிடையாது சரிங்களா. ரைட், ஸோ மற்ற ஸ்பெஷல் கேசஸ்லாம் நிறைய அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிஎஸ்சி எம்எஸ் கெமிக்கல் சயின்ஸ் 5 வருஷம் டியூல் டிகிரி ப்ரோக்ராம் படிச்சவங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான், பயப்பட வேண்டாம். பிஎஸ்சி பிஎட் 4 இயர் இன்டிகிரேட்டட் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில, ஸோ நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான் சரிங்களா. நிறைய கேசஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதியில படிச்சவங்க, நீங்க எல்லாருமே கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் தான் சரிங்களா. ஸோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நாட் ஈக்குவலண்ட் எல்லாம் நல்லா தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஜோசப்லையும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சேர்ந்தாப்புல ஒரே டிகிரியா படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ எல்லாமே ஒரு கோர்ஸா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் சரிங்களா. நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான். நாட் ஈக்குவலன்ட் கேசஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிட்டு வரோம். அண்ட் கெமிஸ்ட்ரிக்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பியூ எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னா you can contact the contact numbers and you can get the details. And next moving on to botany and zoologyலயும் நிறைய கேசஸ் இருக்கு, நல்லா பார்த்துட்டு வாங்க. நிறைய கேசஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பாட்னி அண்ட் ஜுவாலஜில. மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சவங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மைக்ரோபயாலஜி படிச்சா நான் எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மைக்ரோபயாலஜி பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பாட்னிக்கு ஈக்குவல், பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல். பிஎஸ்சி பாட்னி உங்களோட ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா எடுத்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம். மைக்ரோபயாலஜி படிச்சவங்க பாரதியார் யூனிவர்சிட்டியில மைக்ரோபயாலஜி படிச்சவங்க வந்து பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல் சரிங்களா. நிறைய இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, மைக்ரோபயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜி 5 இன்டகிரேட்டட் கோர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சவங்க நீங்க எல்லாருமே ஈக்குவல் தாங்க, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் பயோடெக்னாலஜி பிளான்ட் அண்ட் பயாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல என்விரான்மெண்டல் பயாலஜி படிச்சவங்க எல்லாருமே பாட்னிக்கு ஈக்குவல் தான் சரிங்களா. நிறைய அக்செப்ட் பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் கேசஸ். நாட் ஈக்குவலன்ட் அப்படின்னா நான் அதுலயே சொல்லிட்டு வருவேன். இங்க சீரியல் நம்பர் 15 பிஎஸ்சி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வொகேஷனல் டிகிரி பாரதியார் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல் கிடையாது சரிங்களா. கவனிச்சுக்கோங்க, இது ஒண்ணுதான் இப்போதைக்கு வந்திருக்கு உங்களுக்கு பாருங்க. பிஎஸ்சி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வொகேஷனல் டிகிரி படிச்சவங்க வந்து பாட்னிக்கு ஈக்குவல் கிடையாதுங்க, பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பீங்க அப்படின்னா. மற்றபடி எம்எஸ்சி பாட்னி 5 இன்டகிரேட்டட் கோர்ஸா படிச்சீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்சி பாட்னிக்கெல்லாம் ஈக்குவல் தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஹெர்பல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, பாட்னி வந்து 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸா படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் ஈக்குவல் ஃபார் பிஎஸ்சி பாட்னி சரிங்களா, பயப்பட வேண்டாம். மற்ற நிறைய கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜி
பிஎஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி பாட்னி 4 இன்டகிரேட்டட் 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வேல்ஸ் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கீங்க சென்னை. ஸோ நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான், பாட்னிக்கு ஈக்குவலான பர்சன்ஸ் தான் சரிங்களா. பிஎஸ்சி பாட்னிக்கு நீங்கெல்லாம் ஈக்குவல் சரிங்களா. யா பிஎஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி, வெறும் மைக்ரோபயாலஜி வேற, அப்ளைடு மைக்ரோபயாலஜி வேற. ஸோ பிஎஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி மதர் தெரசா உமன்ஸ் இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தீங்க, யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பாட்னி. நீங்க பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஸ்பெஷலா அந்த திருவள்ளூர் இன்ஸ்டியூட், திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் சரிங்களா. எல்லா பயோடெக்னாலஜியும் பயப்படக்கூடாது. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஒன்லி இன் திருவள்ளூர், திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் ஒன்லி இன் திஸ் யூனிவர்சிட்டி சரிங்களா. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க மட்டும் பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல் கிடையாது. எல்லா பயோடெக்னாலஜியும் பயப்படாதீங்க, அந்த காலேஜ் நேம் பாருங்க சரிங்களா. அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் 4 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் 4 வருஷம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும் யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி பாட்னி சரிங்களா. அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி பாட்னி பாரதியார் யூனிவர்சிட்டியில முடிச்சிருந்தீங்க, அக்ரி பயாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல் கிடையாது. சேம் அதே மாதிரி பிஎஸ்சி பாட்னி பயோடெக்னாலஜி கெமிஸ்ட்ரி கோர்சஸ் சேர்த்து பாருங்க. பாட்னி பயோடெக்னாலஜி கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் ஒரே கோர்ஸ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பாட்னிக்கு நீங்க ஈக்குவல் கிடையாது. யா பிஎஸ்சி பாட்னிலையும் நிறைய பார்த்திருக்கோம். பிஎஸ்சி யா பாட்னிக்கான கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. பிஎஸ்சி பாட்னிக்கு வந்து பாட்னியோட யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டும் இருக்கு. அண்ட் பிஇஓ ரிலேட்டடான கோர்சஸும் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் த நம்பர் அண்ட் யூ கேன் ஜாயின் இந்த கோர்சஸ். அண்ட் கம்மிங் டு ஜுவாலஜி சரிங்களா. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பாட்னி மாதிரியே என்விரான்மெண்டல் பயாலஜி படிச்சவங்களா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் ஜுவாலஜி படிச்சவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இது கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, யாரோ ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ் நீங்க வந்து எலிஜிபிள் தாங்க. பிஎஸ்சி ஜுவாலஜி வந்து உங்களோட சப்ஜெக்டா எடுத்து, அதாவது ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். நீங்க எலிஜிபிள் சரிங்களா. யூ ஆர் ஓகே சரிங்களா, யூ ஆர் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி அப்ளைடு பயாலஜி எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ளைடு ஜுவாலஜி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அப்ளைடு ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கனாலும் ஜுவாலஜிக்கு ஈக்குவல் தான் சரிங்களா. ரைட், நிறைய அக்செப்ட் பண்ணிருக்காங்க. என்விரான்மெண்டல் ஜுவாலஜி படிச்சவங்க, பிஎஸ்சி ஜுவாலஜி ஸ்பெஷலைசேஷன் பயோடெக்னாலஜி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஹோலி கிராஸ் காலேஜா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான், பயப்பட வேண்டாம். எல்லா ஜுவாலஜி கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஆர் சீயிங் த வீடியோ சரிங்களா, வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லா ஜுவாலஜி கேண்டிடேட்ஸும் ஈக்குவல் தான். என்ன ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளைடு ஜுவாலஜி என்விரான்மெண்டல் ஜுவாலஜி, அட்வான்ஸ்ட் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி வித் மைக்ரோபயாலஜி எல்லாமே ஈக்குவல் தாங்க. ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டே வரேன் சரிங்களா. ஆல் ஆர் ஈக்குவல் சரிங்களா. எந்த காலேஜா இருந்தாலும் யூ ஆர் ஈக்குவல். பாருங்க, பிஎஸ்சி ஜுவாலஜி ஸ்பெஷலைசேஷன் பயோடெக்னாலஜி அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் சரிங்களா. அது ஒண்ணுதான் இப்ப நாட் ஈக்குவல்னு வந்திருக்கு பாருங்க. பிஎஸ்சி ஜுவாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் பயோடெக்னாலஜி அமெரிக்கன் காலேஜ்ல, ஒன்லி இன் அமெரிக்கன் காலேஜ். ஏன்னா இதே இது லேரிட்டோ காலேஜ், மதுரை லேரிட்டோ காலேஜ்ல எல்லாம் இருக்கு. ஸோ லேரிட்டோ காலேஜ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஈக்குவல், நீங்க அக்செப்டட். பட் ஒன்லி இன் அமெரிக்கன் காலேஜ்ல சரிங்களா. பிஎஸ்சி ஜுவாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் பயோடெக்னாலஜி அமெரிக்கன் காலேஜ் அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அங்க படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் யூ ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் அ பிஎஸ்சி ஜுவாலஜி சரிங்களா. ரைட், ஸோ மற்ற எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில் படிச்சவங்களா இருக்கட்டும், வொகேஷனல் ஸ்ட்ரீம் செரிகல்ச்சர் படிச்சவங்க, பெரியார் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க, நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான் சரிங்களா. சீதா லட்சுமி காலேஜ்ல வந்து அனிமல் சயின்ஸ் அண்ட் அனிமல் பயோடெக்னாலஜி படிச்சவங்களும் பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு ஈக்குவல் தான். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பெரியார் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் ஈக்குவல் டு பிஎஸ்சி ஜுவாலஜி ஆர் பாட்னி. நீங்க எதை வேணா எடுத்து படிச்சுக்கலாம் சரிங்களா. ரெண்டுல எது வேணா உங்களோட ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, பிஎஸ்சி பாட்னியோ ஜுவாலஜியோ எது வேணா சேர்ந்து படிச்சுக்கலாம். மற்ற எல்லாமே ஈக்குவலன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜுவாலஜிக்கு நிறைய. பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவலன்ட் டு பிஎஸ்சி ஜுவாலஜி. ஜுவாலஜிக்கு நீ ஈக்குவலன்ட் கிடையாது. பாருங்க, பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஜுவாலஜிக்கு ஈக்குவலன்ட் கிடையாது சரிங்களா. ரைட், ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பெரியார் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் யூ ஆர் நாட் ஈக்குவலன்ட் டு பாட்னி, போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி.
பெரியார் யூனிவர்சிட்டி மட்டும்தான். சரிங்களா? எல்லா மைக்ரோபயாலஜியும் கொஸ்டின் பண்ணாதீங்க, கொஸ்டின் கேட்டு குழப்பிக்காதீங்க. ஒன்லி இன் பெரியார் இருந்தீங்கன்னா யூஆர் நாட் ஈக்குவலன்ட். அதே மாதிரி பிஎஸ்சி ஜுவாலஜி வைல்ட் லைஃப் பயாலஜியா பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் யூஆர் நாட் ஈக்குவல் டு பிஎஸ்சி ஜுவாலஜி. பிஎஸ்சி ஜுவாலஜி வந்து உங்களோட ஒன் ஆஃப் த ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா எடுத்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. சரிங்களா? அதே மாதிரி அப்ளைடு மைக்ரோபயாலஜி இன் மதர் தெரசா யூனிவர்சிட்டி, அப்ளைடு மைக்ரோபயாலஜி இன் மதர் தெரசா யூனிவர்சிட்டி you are also not equivalent to zoology. சரிங்களா? சேம் அதே மாதிரி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் you are not equivalent to பிஎஸ்சி ஜுவாலஜி. ஸோ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஜுவாலஜி ராஞ்சி யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான், எந்த கோர்ஸும் கிடையாது, ஒன்லி திஸ் டூ கோர்ஸ். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா ஜுவாலஜிக்கு ஈக்குவல் கிடையாதுங்க. அதே மாதிரி பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஜுவாலஜி ஹார்ன்ஸா படிச்சிருந்தீங்க ராஞ்சி யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு அது ஈக்குவல் கிடையாது. பட் இதே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நீங்க பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கெல்லாம் ஈக்குவல் தான். ஒன்லி பிஎஸ்சி பயோடெக் படிச்சிருந்தீங்கன்னா ஜுவாலஜிக்கு நீங்க ஈக்குவல் கிடையாது. ஒன்லி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. எல்லா பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜிலாம் கொஸ்டின் பண்ணாதீங்க, குழப்பிக்காதீங்க. அகெயின் ஸோ கமிங் டு ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரிலையும் பாருங்க பிஎஸ்சி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரிங்களா? பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணல, கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க பிஏ ஹிஸ்டரிக்கு ஈக்குவல் கிடையாது, தே ஆர் நாட் ஈக்குவல். சரிங்களா? மற்ற எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிஏ ஹிஸ்டரி ஒகேஷனல் படிச்சவங்க எல்லா மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்சீங்களா இருக்கட்டும், பிஏ ஹிஸ்டரி ஆர்கியாலஜி டூரிசம் நீங்க எல்லாருமே ஹிஸ்டரிக்கு ஈக்குவல் தான். ஜுவாலஜிக்கான பிஜிடிஆர்பி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஜுவாலஜிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க ஜுவாலஜி பிஜிடிஆர்பியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் த நம்பர்ஸ். சரிங்களா? ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி யூ கேன் புக் யோர் சீட்ஸ். சரிங்களா? சீட்ஸ் புக் பண்ணி நீங்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ கோர்சஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் யூ கேன் கான்டாக்ட் தோஸ் நம்பர்ஸ். சரிங்களா? ரைட். ஜுவாலஜிக்கு பிஜிடிஆர்பி கிளாஸஸ், காலேஜ் டிஆர்பி கிளாஸஸ் அண்ட் டியூ எக்ஸாம் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு நியூ பேட்ச். ஸோ யூ கேன் ஜாயின் இன் த கோர்சஸ். ரைட். கமிங் டு ஹிஸ்டரி, பிஏ ஹிஸ்டரி டபுள் டிகிரி ப்ரோக்ராம் டியூரேஷன் 1 year அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவலன்ட் டு பிஏ ஹிஸ்டரி. சரிங்களா? அதே மாதிரி பிஏ ஹிஸ்டரி டபுள் டிகிரியா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னாலும் யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி. சரிங்களா? வெறும் பிஏ ஹிஸ்டரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஈக்குவல். பட் பிஏ ஹிஸ்டரி டபுள் டிகிரி ப்ரோக்ராமா ஒரு இயர் டிஸ்டன்ஸ் மோட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவல். அதே மாதிரி சேம் பிஏ ஹிஸ்டரியை டபுள் டிகிரியா படிச்சிருந்தீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் ஹிஸ்டரிக்கு ஈக்குவல் கிடையாது. பிஏ ஹிஸ்டரி ஹெரிட்டேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி. ஜென்ரலான பிஏ ஹிஸ்டரிக்கு நீங்க ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? ரைட். கமிங் பேக். யா, பிஏ டூரிசம் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில பிஏ டூரிசம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க பிஏ ஹிஸ்டரிக்கு ஈக்குவல் பீப்புள் கிடையாது. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் பாருங்க, பிஏ ஹிஸ்டரி தெலுங்கு இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்த்து டாக்டர் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க. என்னதான் அதுல ஒரு ஹிஸ்டரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்தாலும் ஹோல்சமா அது ஒரு டிகிரியா கன்சிடர் பண்ணப்படவில்லை. அதனாலதான் பிஏ ஹிஸ்டரி பிஏ ஹிஸ்டரி தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மட்டும். சரிங்களா? அது மட்டும் நாட் ஈக்குவல்னு போட்டிருக்காங்க. அண்ட் எஸ், சேம் அதே மாதிரி பாருங்க, பிஏ ஹிஸ்டரி தெலுங்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டாக்டர் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சீங்கனாலும் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி. சேம் பிஏ ஹிஸ்டரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி. சேம் பிஏ ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெலுங்கு. சரிங்களா? இதெல்லாம் இது ஒரு கோர்ஸ்ல படிச்சிருந்தீங்கனாலும் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் நாட் ஈக்குவல். சேம் பிஏ ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலும் ஸோ டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிலேயே ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஹிஸ்டரி ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுல உங்க கோர்சஸை வச்சு தெரிஞ்சுக்கோங்க உங்க பிஏ ஹிஸ்டரியில நீங்க என்ன படிச்சீங்க. பிஏ ஹிஸ்டரி தெலுங்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்க கோர்ஸ்ல இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி. பிஏ ஹிஸ்டரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்தாலும் நாட் ஈக்குவல். பிஏ ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெலுங்கு இருந்தாலும் நாட் ஈக்குவல். பிஏ ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன்லி இன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி யூ ஆர் ஆல் நாட் ஈக்குவல் டு பிஏ ஹிஸ்டரி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்கலாம். பிஎஸ்சி ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபியில வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி ஜியாகிரபி
5-year இன்டெகிரேட்டட் கோர்ஸா படிச்சுனீங்க அப்படின்னா ஈக்குவல் தான். ஸோ அவங்களே இங்க ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஜியாகிரபி பர்சன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? எல்லா ஜியாகிரபி பர்சன், எல்லா ஹிஸ்டரி, எல்லா பிசிக்ஸ், எல்லா கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாருமே எலிஜிபிள் தான். சரிங்களா? இங்கேயே அவங்க ஸ்பெஷல் கேசஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கேசஸ்லயே எது ஈக்குவல் நாட் ஈக்குவல் அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பயப்பட வேண்டாம், பதட்டத்தோட பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ பிஎட் கோர்சஸ் பத்தி பார்க்கலாம். பிஎட்ல வந்து எம்எட் டெக்னாலஜி, சரிங்களா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில எம்எட் டெக்னாலஜியா படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு பிஎட். பிஎடா உங்களை கருதப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ பிஎட் டிகிரி இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிக்கட், யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நீங்க பிஎட் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அஸ் பிஎட். சரிங்களா? இங்கிலீஷ் சாரி பிஎட் டிகிரி, பிஎட், சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். பிஎட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிக்கட், யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நாட் ஈக்குவலன்ட். ஸோ எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒரிசா அண்ட் உஸ்மானி யூனிவர்சிட்டி. ஸோ அங்கெல்லாம் பிஎட் படிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான். சரிங்களா? சில இங்க பாருங்க, பிஎட் 4 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமா பர்காச்சுலா யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா பிஎடா அந்த பிஎட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பிஎட் 4 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமா பர்காச்சுலா யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு சேம் பர்காச்சுலாலேயே பிஎட் 4 வருஷம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை பிஏ இங்கிலீஷா கன்சிடர் பண்ணிக்குவாங்க, பட் பிஎடா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்க பிஏ இங்கிலீஷ் படிச்ச மாதிரி தான் கணக்கு, பிஎட் படிச்ச கணக்கு கிடையாது. சரிங்களா? மத்த எல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. மத்த பிஎட் நார்மல் பிஎட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, கேலிக்கட் யூனிவர்சிட்டிலேயே. சரிங்களா? பிஎட் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எல்லாமே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சாஸ்திரா எல்லாமே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில நீங்க அந்த 4 வருஷம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் எல்லாம் சேர்ந்து படிச்சுப்பீங்க. நீங்க எல்லாருமே பிஎடுக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? பயப்பட வேண்டாம். பிஎட் 4 வருஷம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமா பெரியார் யூனிவர்சிட்டி அண்ட் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பிஎட் மேக்ஸ், பிஎட் பிசிக்ஸ், பிஎட் இங்கிலீஷ் அந்த மாதிரி எல்லாம் படிச்சுப்பீங்களா? நீங்க எல்லாருமே ஈக்குவல் டு பிஎட் தான். நீங்க படிச்ச கோர்ஸ் பிஎடுக்கு ஈக்குவல் தான். இப்போ சில அப்ளைடு சயின்ஸஸே, பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸே ஒரு காலேஜ்ல படிச்சீங்க, இந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்கா ஒரு காலேஜ்ல படிச்சீங்கன்னா நாட் ஈக்குவலன் இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு காலேஜ்ல படிச்சதை ஈக்குவலன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளைடு சயின்ஸ் படிச்ச எல்லாருமே நாட் ஈக்குவலன்ட் ஆகிட மாட்டீங்க. சரிங்களா? பயப்பட வேண்டாம். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டடி. சரிங்களா? எது ஈக்குவலன்ட் நாட் ஈக்குவலன்ட் அப்படின்னு தெளிவா பாத்துக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல நாங்க அட்டாச் பண்றோம், and you can see in the description. And if you want to register for the courses in the Siksha class, you can contact the numbers, screenல தெரியுற நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க கோர்ஸ்ல சேர்ந்துக்கலாம். நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணி நியூ பேட்சஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் யூ கேன் ஜாயின் இன் த கிளாஸஸ் அண்ட் யூ கேன் யூட்டிலைஸ் இட். உங்களுக்கு சிக்ஷா கிளாஸ்ல யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே வந்து கோர்சஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? பிஜிடிஆர்பிக்கெல்லாம் கோர்சஸ் சேர்ந்து போயிட்டு இருக்கு. அண்ட் யூ கேன் கான்டாக்ட் த நம்பர்ஸ் அண்ட் ஆஸ்க் யுவர் கொரீஸ். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததாலும் நீங்க வாட்ஸ்அப், சிக்ஷா கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட கொரீஸ் அங்க ரைஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே, நான் ஒரு ஒகேஷனல் ஜுவாலஜி படிச்சுட்டேன், நான் ஒரு ஒகேஷனல் ஸ்ட்ரீம் செரிகல்ச்சரோட சேர்ந்து படிச்சிருக்கேன், ஐயோ நான் ஈக்குவலன்ட் கிடையாதா அப்படின்னா யோசிக்காதீங்க. நீங்கெல்லாம் ஈக்குவலன்ட் தான், ஈக்குவலன்ட்ல தான் உங்க எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாருமே ஜுவாலஜிக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? சில ஸ்பெஷல் கேசஸ் அவங்களே நாட் ஈக்குவல். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியா பெரியார் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சீங்கன்னா மட்டும், சரிங்களா, ஒன்லி இன் பெரியார் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி மட்டும்தான் பிஎஸ்சி ஜுவாலஜி அண்ட் பாட்னிக்கு ஈக்குவல் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா மைக்ரோபயாலஜியும் பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் ஜுவாலஜிக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? நீங்க எல்லாம் ஜுவாலஜி அண்டர்ல தான் வரீங்க. சரிங்களா? ஜுவாலஜி உங்களோட சப்ஜெக்டா எடுத்து நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்லி இன் பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ அதனாலதான் அவங்க காலேஜோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சோஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.